ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ பாய் வீட்டு தொக்கு பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதே அளவு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆயில் நாங்கள் வந்து பாம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் கடலெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும். ஸோ கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறேன், அவ்வளோதான். அண்ட் தென் இது மசாலாஸ் எல்லாமே நான் என்ன ப்ரிஃபர் பண்ணியிருக்கேனோ அதுவே நீங்கள் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். பிகாஸ் இதுதான் அந்த அளவு. ஸோ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நம்ம ஆயிலில் போட்டுக்கணும். ஸோ கொஞ்சம் லைட்டாக அது ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு ஆனியன், நான் சொன்ன அதே மெஷர்மெண்ட்டில் இருக்க ஆனியன் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி, ஒரே மாதிரி கட் பண்ணக்கூடாது, டிஃப்ரெண்ட்டாக கட் பண்ணணும். அதாவது ஒரு ஷேப் எப்படி லெஃப்டில், ஒரு ஷேப் ரைட்டில், அந்த மாதிரி கொஞ்சம் ஆனியனோட ஷேப் சேஞ்ச் ஆக அது கொஞ்சம் வெந்து வேகாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ ஆனியன் அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இது வந்து சைடில் அம்மா வந்து ஒலை வச்சுருக்காங்க, 2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ஒலை கொதிச்சதுக்கப்புறமேட்டு ரைஸ் இதில் ஆட் பண்ணி தனியாக பாயில் பண்ண. ஸோ மெத்தட் என்னென்னா, இந்த சைடு தொக்கு, அந்த சைடு ரைஸ். ஸோ ரைஸ் வந்து பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த தொக்கில் மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்றது தான் இந்த தொக்கு பிரியாணி. ஸோ ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். இந்த சைடில் வந்து ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு அம்மா ஒரு ஸ்பூன் சால்ட்டு போட்டிருக்காங்க. ஸோ நான் அது ரெக்கார்ட் பண்ணலாம்னால இதில் வரல. 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்போவே. அண்ட் தென் கொஞ்சம் அந்த வெங்காயம் எல்லாம் வெந்ததுக்கு அப்புறமேட்டு டொமேட்டோ, நம்ம அந்த மெஷர்மெண்ட்டில் இருக்க சேம் டொமேட்டோவை இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆனியனும் டொமேட்டோவும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு நம்ம மிக்ஸ் கொடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஆனியனும் தக்காளி டொமேட்டோவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆனதான் அந்த தொக்கோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து தக்காளி வந்து கொஞ்சம் ஆனியனோட மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணோம். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சொன்ன அதே ரேஷியோ தான், 30 கிராம் இருக்குது. ஸோ இதையும் நல்லா ஆட் பண்ணிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த தனித்தனியாக இல்லாமல் அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க அந்த இதோட மிக்ஸ் ஆகணும். ஸோ இது அதே மாதிரி தான், 1 ஹேண்ட் ஃபுல்லாக ஒரு புதினா அண்ட் தென் கொத்தமல்லி, அப்புறம் பச்சை மிளகாய் இது வந்து இப்போ ஆட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு கூட சிக்கனை ஆட் பண்ணலாம். சிக்கன் ஆட் பண்ணிட்டு கூட புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் சிக்கன் போட்டாச்சு, 800 கிராம் சிக்கன் அப்படியே போட்டாச்சு வாஷ் பண்ணி. அண்ட் தென் இப்போ வந்து அம்மா அந்த க்ரீனிஷ் எல்லாமே ஆட் பண்ணுவாங்க, அதாவது புதினா கொத்தமல்லி எல்லாம் ஒரு கை ஃபுல்லாக. உப்பு வந்து ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம் ஆனியன் வேகும் போது, 2வது வந்து இப்போ 1 ஸ்பூன் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க புதினா கொத்தமல்லி எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அந்த எல்லாத்தோடு எல்லாம் மிக்ஸ் ஆகணும். தொக்கை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நேரம் நம்ம நல்லா பாயில் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அதோட டேஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம்